ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே என்ற தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கர்த்தர் கிருபையாய் தந்த இந்த நல்ல நாளிலும் மீண்டும் உங்களை கர்த்தருடைய வார்த்தை மூலம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். நீங்கள் எல்லாரும் சுகமாக இருக்கிறீர்களா? கர்த்தருடைய கிருபையினாலே நீங்கள் எல்லாரும் சுகமாக இருப்பீர்கள் என்று சொல்லி நாங்கள் நம்புகிறோம். கர்த்தருடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் குடும்பங்களிலே பெருகுவதாக. கடந்த நாளிலே கேள்வி நேரத்தில் கலந்து கொண்டு பதில்களை அனுப்பி கொடுத்த அனைத்து கர்த்தருடைய பிள்ளைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமோஸ் 5:4 கர்த்தர் இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு சொல்கிறது என்னவென்றால், என்னை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் இந்த நாளிலும் நமக்கு தரும் ஆசீர்வாதமான வார்த்தை என்னவென்றால், என்னை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். இந்த அவசர உலகத்தில் நாம் எதையோ தேடுகிறோம். நம்முடைய வாழ்க்கை செழித்திருக்கும்படியாக மிகவும் பிரயாசப்படுகிறோம். ஆனால் கர்த்தரை தேடுகிறோமா? என்னை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வேதாகமத்தில் யார் யாரெல்லாம் கர்த்தரை தேடினார்களோ அவர்கள் எல்லாரும் வாழ்வு பெற்றார்கள். சங்கீதம் 145:18 இப்படியாக சொல்கிறது, தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்மில் அநேகர் சொல்லும் காரியம் எனக்கு நேரமில்லை என்பதுதான். நாம் கிறிஸ்தவர்களாக பிறந்துவிட்ட காரணத்தினால் கடமைக்கு ஜெபிப்பதும் வேதம் வாசிப்பதும் அல்ல, உண்மையாய் கர்த்தரை நேசித்து முழு மனதோடு அவரை தேடும் போது அவர் நமக்கு மிகவும் சமீபமாயிருந்து உத்தரவு கொடுப்பார். கர்த்தரை உண்மையாய் தேடுகிறீர்களா? சங்கீதம் 34:10 இப்படியாக சொல்கிறது, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. காட்டுக்கே ராஜாவான சிங்கத்தின் குட்டிகள் பட்டினியா இருக்குமா? இருக்க வாய்ப்பில்லை. காரணம், அது நினைத்தால் எந்த மிருகத்தையும் வேட்டையாடி சாப்பிட்டு விட முடியும். அப்படி இருக்கும்போது அதன் குட்டிகள் கூட பட்டினியா இருக்குமா? ஆனால் கர்த்தரை தேடுகிற பிள்ளைகள் பட்டினியா இருப்பதில்லை. அவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. 1 சாமுவேல் 1:17 நாம் வாசிப்போம். அதற்கு ஏலி, சமாதானத்துடனே போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்றான். இங்கே நாம் அன்னாளை குறித்து வாசிக்கிறோம். அவளுக்கு குழந்தை இல்லை என்ற ஒரு குறை இருந்தது. அன்னாளை அவளுடைய புருஷன் எல்கானா வருஷம் சீலோவில் உள்ள தேவனுடைய ஆலயத்துக்கு கூட்டிக் கொண்டு வருவான். வரும்போதெல்லாம் குழந்தை இல்லை என்ற ஒரே காரணத்திற்காக பெனினால் அவளை மிகவும் வேதனைப்படுத்தினார். இந்த தடவை அன்னாள் உண்மையாய் கர்த்தரை தேடினார். மிகுந்த வேதனையோடு தேவனுடைய சமூகத்தில் தன்னுடைய இருதயத்தை ஊற்றிவிட்டாள். கர்த்தருடைய ஊழியக்காரனாகிய ஏலி அவளை பார்த்து, சமாதானத்தோட போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்று சொல்கிறார். கர்த்தர் அன்னாளின் குறைவை நிறைவாக மாற்றினார். சாமுவேல் பிறந்தான். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக்குவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? விசுவாசிக்கிறவர்கள் ஆமேன் என்று சொல்லுங்கள். இன்றைக்கு நீங்கள் ஏதோ ஒரு தேவையோடு, குடும்பத்தில் ஏதோ ஒரு குறையோடு அதையே நினைத்து வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? கவலைப்படாதீர்கள். நீங்களும் அன்னாளை போல பல முறை தேவாலயத்திற்கு சென்றிருக்கலாம். ஆனால் இந்த தடவை உங்களுக்கு அற்புதம் நடக்க போகிறது. உண்மையாய் உங்கள் இருதயத்தை நீங்கள் ஆண்டவரிடம் ஊற்றிவிட்டீர்கள் அல்லவா? சமாதானத்தோட போங்கள். நீங்கள் கர்த்தரிடத்தில் கேட்ட விண்ணப்பத்தின்படி அவர் உங்களுக்கு கட்டளையிடுவார். கர்த்தரை தேடுவதை மட்டும் ஒரு நாளும் விட்டு விடாதீர்கள். கர்த்தர் வேத வசனங்களின் மூலமாய் உங்களோடு பேசுவார். ஆலயத்திலே உங்களோடு இடைபடுவார். நீங்கள் நிச்சயம் வாழ்வு பெறுவீர்கள். உங்கள் குறைவுகள் எல்லாம் நிறைவாகும். ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நேரத்துக்காய் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். என்னை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள் என்று சொல்லி நீர் எங்களோடு பேசினதற்காக நன்றி தகப்பனே. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உம்மை தேடவும், உமக்குள்ளாய் நாங்கள் வாழ்வு பெறவும் எங்களுக்கு கிருபைகளை தாரும். எங்களுடைய குறைவுகள், குற்றங்கள் எல்லாவற்றையும் தயவாய் நீர் எங்களுக்கு மன்னித்தருளும். எங்கள் குறைவுகளை எல்லாம் நீர் நிறைவாக
நிறைவாக்கும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இன்றைய கேள்வி, அன்னாளின் கணவர் பெயர் என்ன? ஏ யோவேல், பி எல்கானா, சி ஏலி, டி யோதோம். இந்த கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்குமே. ஆனால் தயவு செய்து லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் வாட்ஸ்அப்பில் இருக்கிற அனைத்து குழுக்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். தொடர்ந்து நம்முடைய RCIM மிஷனரிமார்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அது மாத்திரமல்ல, அடியனுடைய தொண்டையிலே ஏற்பட்டிருக்கிற அந்த வலிகள் நீங்க தயவு செய்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தின் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பாராக.